கேபினட்ஸ் வந்து எனக்கு இப்போ நீங்கள் வந்து எவ்ரி நீட்டாக வச்சா ஆர்கனைஸ் இதை வருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷ். ஓகே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், மகா என்கிட்ட வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் அவள் பிளான் என்னன்னு சொல்ல போகிறா. என்ன பிளான் சொல்லு? சம்மர் ஹாலிடேஸில் நம்ம டூர் போயிட்டு வந்தோன்னே நான் வந்து அப்பா வந்து கேட்டுதான் அப்பா என்ன வந்து ஒரு ஃபார்முக்கு கூப்பிட்டு போவா. அங்கே வந்து நான் 2 சிக்கன் எக்ஸ், 2 டக் எக்ஸ், 2 quail eggs வாங்கி நானே ஒரு இன்குபேட்டர் பண்ணி ஹேட்ச் பண்ண போகிறேன். அதான் என்னோட ஆக்டிவிட்டி ஆஃப் த இயர். ஆக்டிவிட்டி ஆஃப் த இயரா? ஓகே குட். நம்ம வீட்டில் 2 quail ஓடும், 2 அதுக்காக 2 ஏய் மகா, அந்த விஷயத்த சொல்லு. இன்னைக்கு மார்னிங் நாங்கள் வந்து பார்த்தோம் எங்கள் அந்த கூடாரத்துக்கு மேலே ஃபேன் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஏதோ ஒரு பேர்டு கூடு கட்டி. அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காணிக்கவா? ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னா எங்கள் மைனி தான் சொன்னாங்க அங்கே கூடு கட்டியிருக்கு. நாங்கள் அங்கே போனோம், அந்த பேர்டு பறந்து போயிட்டு. ஆனால் இங்கே கீழே பாருங்கள், அதில் கீழே ஃபுல்லாட்டு அந்த அந்த குச்சியெல்லாம் கிடக்கா. அந்த மேலே பாருங்கள், ஃபேனுக்கு மேலே கேஜ் மாதிரி கட்டிகிட்டு இருக்குது. கேஜுன்னு சொல்லியும் பாருங்க, கூடு ஃபேனுக்கு மேலே கட்டிகிட்ருக்கு. ஸோ இதை வந்து அது கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுனா இந்த ஃபேனை நாங்கள் போட மாட்டோம். ஆனால் அந்த பேர்டு வந்து இங்கே தான் இருக்குது. எங்களை பார்த்தோன்னே இங்கே பறந்து போயிடுச்சு. ஆனால் எங்கேயாவது இருந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளை. குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா சாக்லேட் ஸ்மூதி வந்து கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பனானா வந்து நல்லா பழுத்தோன்னே என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் தோலோடி. ஆனால் நான் இதை வந்து சொல்லியிருந்தேன், பட் லேட்டராக தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். என்னென்னா, நான் ஃப்ரோஸ் பண்ண பனானா பார்த்திங்கன்னா நேந்திரப்பழம். ஸோ நேந்திரம் பழம் மட்டும்தான் நீங்கள் முழு பனானாவாக ஃப்ரீஸ் பண்ண முடியும். சாதா அந்த மோரிஸ் பழம் அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் பீல் பண்ணுறது கஷ்டம். ஆனால் நேந்திரம் பழம் நீங்கள் முழு பழத்தை அப்படியே ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்து ஒரு கத்தியை வச்சு அப்படி பீல் பண்ணிட்டீங்கன்னா அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், கருக்க கூட இல்லை பழம். இது ஆக்சுவலி ஃப்ரோசன் பனானா. ஸோ அதை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா இந்த ஹனி ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து ரிஷிகேஷ் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்த ஹிமாலயன் ஹனி பாருங்கள், ஆல்மோஸ்ட் இல்லை, ஃபுல்லாகவே காலி. ஸோ ஹனியுமே ஆட் பண்ணிவிட்டேன். இனி பாலும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவேன். ஸோ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பால் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சாக்லேட் பனானா ஸ்மூதி ரெடி. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நம்மளோட ஸ்மூதி அரைச்சாச்சு. என்னது போட போகிற? கொஞ்சம் பனானா சங்க்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க, நம்மளோட ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்தி பனானா ஸ்மூதி இஸ் ரெடி. மஹி எனக்கு வந்து ஆயில் கேனை ஊற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்ல? ஒரு ஹனி பீ சுற்றிட்டே இருக்கு. நல்லாயிருக்கா? எனக்கு வந்து ப்ளூபெர்ரி ஸ்மூதியை விட சாக்லேட் பனானா ஸ்மூதி ரொம்ப பிடிக்கும். மஹிக்கு வந்து ஃபேவரட் ப்ளூபெர்ரி ஸ்மூதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாகிட்டு தான் வச்சுருக்கேங்க. ரைஸ் வச்சுட்டேன், பொட்டேட்டோ தண்ணியை வரும் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுட்டேன். குட்டீஸ்க்கு வந்து பருப்பு பொடி போட்டு வெறுவி வச்சிட போகிறேன். ஏன்னா இப்போ வந்து அவங்க டியூஷன் இருக்குது 2 மணிக்கு. ஸோ சுட சுட ரைஸ், மகாக்கும் மகிக்கு இது அவ்வளோ பிடிக்குங்க. தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில்.
நல்லா கிளறிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிட்டு வாங்கடா, டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து இதுதான் பண்ணியா? அழகா பண்ணியிருக்க மகா, அதே மாதிரி இருக்கு. ஆரிகேமி தானே, அழகா இருக்குடு. கையில் அழகா நிக்க. வாவ் நைஸ். அது பேட் சூப்பராக இருக்கு, பரவாயில்லையே, அழகா பண்ணியிருக்கு. சரி கிளம்பிட்டு ஓடியா. ஸோ இங்கே பாருங்கள், பருப்பு பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி இதுவும் பொரியலும் வச்சுட்டு இனி வேணும்னா கொஞ்சம் தயிர் ஊற்றி கொடுத்துட்டோன்னா லஞ்சு முடிஞ்சு. பருப்பு பொடி ரைஸு, பொட்டேட்டோ ஃப்ரை, 1 ஸ்பூன் தயிர் லைட்டாக புளிச்சிடுச்சா, அதனால் சாதத்தில் பாலும் தயிரும் உப்பும் போட்டு வெறுவியே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வெயில் இதுக்கு வந்து கண்டிப்பாக டெய்லி கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடுங்க. ஏன்னா அவ்வளோ வெயில். சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு, இப்போ வரும் இருக்கு. சரி, நேற்று நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு பிராண்ட் ஷூட் இருந்துச்சு. ஆசீர்வாத் இருக்குல்ல, அவங்களோட பிராண்ட் ஷூட் இருந்துச்சு. ரெசிபி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா. அண்ட் பக்கத்தில் வந்து இறைச்சலாக இருந்துச்சுன்னா அது வந்து பக்கத்தில் அந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ சாரி. திருநெல்வேலி அல்வா வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, யூஸ்வலாக நான் பண்ணுற திருநெல்வேலி அல்வா வந்து கோதுமை ரவை இருக்குல்ல, நம்ம சம்பா கோதுமை ரவை, அதை வச்சாக்கும் நான் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1/2 கப்போ 1 கப்போ போட்டிருக்கோம். ஆனால் நான் 2 கப்பு கோதுமை ரவை போட்டு அல்வா கிண்டுனேங்க. 1 லிட்டர் நெய், 1.5 கிலோ சுகர் போட்டு என்னோட அந்த பெரிய பித்தளை உருளியில் கிண்டுன்னு 2 மணிக்கூர் ஆச்சு அந்த அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு. இப்போ என்கிட்ட எவ்வளோ அல்வா இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்க, இந்த கண்டெய்னர் நிறைய நெய்யெல்லாம் எப்படி உறைஞ்சிருக்குன்னு. ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். முந்திரி பருப்பு 100 கிராம் போட்டு பண்ணேங்க. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ எப்போ தேவையோ ஹீட் பண்ணி நம்ம அல்வா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பட் ஆக்சுவலி இந்த அல்வா வந்து நான் உங்களுக்கு சாப்பிடும்போது ஹீட் பண்ணி காணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எக்ஸாக்ட்லி திருநெல்வேலி அல்வா மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால நல்லா உறைஞ்சி இருக்குது. பட் இதை நம்ம லைட்டாக மைக்ரோவேவில் ஹீட் பண்ணோன்னா திருப்பி அந்த கிளுகிளுன்னு ஆகிடும். ஆனால் இந்த இதில் ஒரு கண்டெய்னர் அம்மாவுக்கு கொடுத்துருவேன். ஸோ நேற்று இப்படி ஒரு சம்பவம் நான் பண்ணிட்டேன். இவ்வளோ அல்வா என் வாழ்க்கையில் நான் கிண்டினதே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், மாதத்துக்கு அல்வா இருக்குது. அங்கே டியூஷன் போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எடுத்து பண்ண போகிற கேபினட்ஸ் வந்து இந்த கேபினெட்டு, நான் பேக்கிங் எல்லாம் வைப்பேன்ல, இந்த கேபினெட் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதனால் இதை டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், இந்த 2த்தையுமே. ஸோ நான் என்னோடய பேக்வேர் கேபினெட்லேருந்து என்னோடய பேக்கிங் பேன்ஸ் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதில் நான் பாதி டீக்ளட்டர் பண்ணது தான். பட் ஸ்டில் நான் இப்போ வந்து ஒரு பேசிக் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், லைக் ஸ்கொயரு, ரவுண்டு, ப்ரௌனி பேன், அதுதான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் இதில் மாற்றி ஸ்டோரேஜ், மேலே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரூமுக்கு மாற்றிட போகிறேன். ஸோ எப்போ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ நான் இதை கோ த்ரூ பண்ணிவிட்டு காணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நான் வந்து எந்த பேன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எந்த பேனெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இவ்வளவும் நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய கேக் பேன்ஸ் அண்ட் மிச்சத்தை நான் இந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டேன். இதை நான் மேலே தூக்கி வச்சிட போகிறேன் ஸ்டோர் ரூமில். ஸோ எனக்கு எப்போ தேவையோ எடுத்துக்கலாங்க, எனக்கு ஹேண்டியாக தான் இருக்கும். ஓகேடா, பாய். சரி, குட்டீஸ் அனுப்பிட்டு வரேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எவ்ரிடே பேக்கர் இல்லாட்டி புதுசாக பேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிங்கன்னா உங்களுக்கு தேவையான பேன்ஸை பற்றி நான் சொல்கிறேன், கேக் பேன்ஸை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோஃப் பேன். நான் ஆக்சுவலி 2 லோஃப் பேன் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ப்ரெட்டு வந்து பண்ணுவேன், ஸ்மால் பேட்ச் ப்ரெட்டு பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஒரு 2 கப் அளவுக்கு மாவு போட்டு பண்ணுறேன்னா 2லேருந்து 3 கப்புக்கு நான் இந்த லோஃப் பேன் யூஸ் பண்ணுவேன். ஸோ 4 கப் அந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்னா இந்த பெரிய லோஃப் பேன். இது 2மே இந்த க்ளோஸ்
லிட் வச்சு வர்றதுனால சப்போஸ் எனக்கு வந்து ஸ்கொயர் பீசஸாக வேணும் அப்படின்னா நான் கவர் பண்ணி பேக் பண்ணுவேன். அப்படி பேக் பண்ணும்போது என்னோடய லோஃப் வந்து இப்படி பொம்மி இல்லாமல் இப்படி ஸ்கொயர் மாதிரி ஸ்லைசஸ் கிடைக்கும். அதனால் 2 லோஃப் பேன் வச்சுருக்கேன். பட் யூஸ்வலாக ஸ்டாண்டர்ட் சைஸ் லோஃப் பேன் 1 போதும். அதுக்கப்புறமா ப்ரௌனி பேன், நான் அடிக்கடி பண்ணுறது ப்ரௌனிஸ் தான். நான் எப்போவுமே இந்த ரெக்டாங்குலர் பேனில் தான் பண்ணுவேன். அண்ட் ப்ரௌனீஸுக்கும் இதை யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று நம்ம இந்த பர்ஃபி ஏதாவது பண்ணுறோம் இந்த தீபாவளி டைம்லலாம் செட் பண்ணுறதுக்கு இந்த பேன் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால நான் பெருசு ஒன்று யூஸ்வலாக நான் இதில் ப்ரௌனி பண்ணுவேன். அதனால் நான் எதுக்கும் வெரைட்டியாக வச்சுருக்கேன். ஒரு 2. அதுக்கப்புறம் சின்னதாட்டி ஏதாவது நம்ம ப்ரௌனீஸ் இந்த இதில் பண்ண மாட்டேன். பட் ஏதாவது சின்னதாக பர்ஃபியோ ஏதாவது மோல்டு செட் பண்ணணும், சாக்லேட் அந்த மாதிரி செட் பண்ணணுன்னா இந்த இதை யூஸ் பண்ணுவேன். அதனால் இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுவும் ப்ரௌனி பேன் தான். பட் நீங்கள் வந்து ஸ்கொயர் கேக் பண்ணணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேன். இதில் பண்ணக்கூடிய ப்ரௌனி பேட்டரை இதில் ஊற்றி பேக் பண்ணலாம். அந்தளவுக்கு இது வந்து கரெக்டான ஒரு சைஸு. அதுக்கப்புறமா கேக்ஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்னா சின்ன பேன் வந்து ரவுண்டு நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொன்று ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒரு ரவுண்டு கேக் பேன் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து 8 இன்ச்சு, இது வந்து லிட்ரலி ஒரு 4 இன்ச் இருக்கும். ஸோ சின்ன பேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பேக் பண்ணுவேன். 2 லேயர் பண்ணணுன்னா கூட 2 வச்சுருப்பேன். பெரிய கேக் வந்து பர்த்டேக்கு தான் யூஸ்வலாக இப்போ பேக் பண்ணுறது. ஸோ 3 லேயர் கேக் பண்ணுறதுனால நான் எப்போவுமே ஒரே 8 இன்ச்சு 7 to 8 இன்ச்சில் 3 பேன் வச்சுருப்பேன். இது வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. 15 இயர்ஸ் மேலே இருக்குது. அதனால் இந்த 2 நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஸ்கொயர் கேக்ஸு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு செட் ஆஃப் 3 நான் எப்போவுமே இது வந்து ஹேண்டியாக வச்சுருப்பேன். ஏன்னா உங்களோட பேட்டர் அளவை பொறுத்து நீங்கள் எந்த பேனில் ஊற்றி பேக் பண்ணணுமோ ஊற்றிக்கலாம். அதனால் ஒரு பெரிய 8 இன்ச்சு, அதுக்கு கொஞ்சம் சின்ன 6 இன்ச்சு 4 இன்ச்சு ஸ்கொயர் கேக் பேன். பட் ஸ்டாண்டர்ட் சைஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹோம் யூஸ்க்கு இந்த சைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லாட்டி இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது கொஞ்சம் சின்னது. அதுக்கப்புறமா சீஸ் கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு இந்த ரவுண்ட் பேன்லேயே ரிமூவபிள் பேஸ் நான் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் ரெகுலர் கேக் பேட்டரும் ஊற்றி பேக் பண்ணுவேன். ஸோ ரிமூவபிள் பேஸ் இருக்கிறதுனால பெரிய சைஸ் சீஸ் கேக் பண்ணுறேன்னா இதில் பண்ணுவேன். ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். சின்னது பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பிளாகில் இருக்கக்கூடிய சாக்லேட் சீஸ் கேக் நான் இதில் தான் பண்ணேன். சின்ன சைஸு. க்ரீம் சீஸோட அளவு வந்து 200 கிராம் போடுறேன்னா இதை யூஸ் பண்ணுவேன். 400 கிராம் பெரிய டப்பா போடுறேன்னா இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இவ்வளவும் தாங்க நமக்கு எசென்ஷியலாட்டு தேவைப்படுற கேக் பேன். இதை தள்ளி மஃபின் பேன் எல்லாமே அங்கே இருக்குது. அது ஒரு மஃபின் ட்ரே மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை மட்டும் நான் இப்போதைக்கு இதை வச்சிட போகிறேன். இது எல்லாத்தையும் மேலே ஸ்டோர் ரூமுக்கு மாற்றிட போகிறேன். ஸோ இந்த ஷெல்ஃபை நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு தொடச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, ஸோ நீட்டாக வச்சாச்சுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். சப்போஸ் என்கிட்ட நீங்கள் அலுமினியம் பெஸ்ட்டாக இல்லை நான்ஸ்டிக் பெஸ்ட்டான்னு நான் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து அலுமினியம் பேன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான்ஸ்டிக் வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நாஸ் ஆகிடும். அது நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் அலுமினியம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணும் அண்ட் லைஃப் லாங் வரும். இப்போ வந்து இந்த கேபினெட்டில் இருந்த என்னோட அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங்க்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இதையும் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எப்படி குறைச்சி 3 டப்பாவில் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோடய விஸ்க் இருக்குது, பைப்பிங் பேகு, இந்த ட்ராப்பரு, இந்த சாஸ் பாட்டில், இவ்வளவு தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு இது மட்டும் வச்சுருக்கேன், இந்த பேப்பர் டாலின்னு. இது வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கப் கேக்கெல்லாம் சில சமயம் எடுக்கும்போது அடியில் விரிச்சிட்டு வச்சா நல்லாயிருக்கும். அதனால் இது ஒன்று இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த குட்டி குட்டி இந்த டூத் பிக்கு இதெல்லாமே வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்குன்னு உள்ளது. இந்த லாலிபாப் ஸ்டிக்கு, ஒனிகிரி மேக்கர், சாண்ட்விச் கட்டர், இது வந்து இந்த ரைஸ் பால் மேக்கர். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது எப்படின்னா இதுக்குள்ளே ரைஸை போட்டுட்டு இப்படி ஷேக் பண்ணால் குட்டி குட்டி உருண்டையாக வந்துடும். இது சாண்ட்விச் கட்டர். என்கிட்ட ஆக்சுவலி பார்த்தப்போ தான் நிறைய இந்த லஞ்ச் டூத் பிக்ஸ் வந்து இருந்தது தெரிஞ்சிச்சு. அதுவும் என்ன க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வாங்கினதே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இங்கே பாருங்க, எடுத்து காணிக்கவா இதை? பல பேத்துக்கு இது பார்க்க பிடிக்கும்ல. இதில் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த டூத் பிக்ஸ். இது எல்லாமே ரீயூசபிள் தான். ஸோ இது ஒன்று. இதை பாருங்க, ஹலோ கிட்டி.
அதுக்கப்புறமா இது ஒரு டூத்பிக்கு. அதுக்கப்புறமா இது ஒன்று. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க, அழகாக இருக்குது. இதெல்லாம் இருக்கதே இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது. இதெல்லாம் இந்த க்யூட்டாட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் பாட்டில் பாருங்க. ஸோ இதெல்லாம் நான் ஆக்சுவலி அதுக்கு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு டோனட் கட்டர் வச்சுருக்கேன். இது மட்டும் நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ என்னைக்காவது எனக்கு டைம் கிடைக்கும்போது லஞ்ச் பாக்ஸ் வந்து மஹிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேக் பண்ணால். அதுக்கப்புறமா இந்த பேஸ்கெட்டில் என்னோடய எவ்ரிடே எசென்ஷியல்ஸ் வந்து இருக்குது. லைக் என்னோடய கிச்சன் ஸ்கேலு, அதுக்கப்புறம் இது நூடுல் ட்ரைனர், இது வந்து சிக்கன் ஷ்ரெட்டர், சவர்டோக்குள்ள பவுலு, சூஷி மேட், இவ்வளவும் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய கப் கேக் இதையும் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இதிலே நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கலாம் கப் கேக்ஸு. இந்த இதெல்லாம் அதுக்கப்புறமா இதெல்லாமே கப் கேக் லைனர்ஸு, அது எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து இந்த மோல்டு நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது இங்கே கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியலங்க. இது வந்து நான் டைசோவில் வாங்கினேன். நீங்கள் சப்போஸ் என்னைக்காவது டைசோ போகிறீங்க, இதை பார்க்குறீங்கன்னா பிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பேக்கும் பண்ணலாம், சும்மா புட்டிங் செட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், செம்ம ஹெவி. இதில் நான் கேரமல் கஸ்டர்ட், இப்போ எல்லா புட்டிங்குமே நான் இதில் தான் பண்ணுவேன். என்கிட்ட செட் ஆஃப் 6 இருக்குது. ஸோ இது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு எந்த புட்டிங் மோல்டுமே தேவையில்லை, சிலிக்கான் எதுவுமே தேவையில்லை. இதுலேருந்து அவ்வளோ ஈஸியாகவும் டபக்குன்னு விழும். அதனால் அது வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் இதில் இருந்துச்சு. ஏன் இதில் இருந்துச்சுன்னே எனக்கு தெரியல, அதனாலேயே நான் இதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஃப்ளவர் ஷிஃப்டர், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ராயரில் போகணும். அது அப்போ தானே நம்ம எல்லா டக்குன்னு அரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை தூக்கி அதில் வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த எக்கு பண்ணுவோம்ல, அந்த இதுவும் இங்கே இருக்கக்கூடாது, இதுவும் அந்த ட்ராயரில் போகணும். அப்போ தான் நம்ம இதை பார்க்கும்போது ஹாட் எக்கு பண்ணணும்னா எடுக்க முடியும். அதனால் இதை ரெண்டுத்தையும் அங்கே வச்சுட்டேன், வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய கேக் ரொட்டேட்டிங் ஸ்டாண்ட். மற்றபடி இது எல்லாமே என்னோட குக்கி கட்டர்ஸுங்க. நான் குக்கீஸ் வந்து இப்போ அந்த கட் அவுட் குக்கீஸ்லாம் கிறிஸ்மஸ் டைம் மட்டும்தான் பண்ணுவேன். அதனால் இது எல்லாத்தையுமே நான் ஸ்டோரேஜ் ரூமுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட போகிறேன். ஓகே, கேபினட்டை அடுக்கி வைத்தாச்சு. ஸோ இன்றைக்குள்ள ப்ராஜெக்ட் முடிஞ்சுங்க. நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், ஒரே நாளில் எடுத்து ஹோல் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணோன்னா நம்ம வந்து 2 ஆயிடுவோம். அதனால் ஒரு ஷெல்ஃபு 2 ஷெல்ஃபு அப்படின்னு எடுத்து க்ளீன் பண்ணுவேன். சரி, ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷரிங் கப்ஸ் எல்லாமே அந்த இதில் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருந்தேன்னா, ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதில் வச்சுட்டேன். மெஷரிங் கப்ஸும் மெஷரிங் ஸ்பூன்ஸும் அப்போ நமக்கு பேக்கிங் பண்ணும்போது வசதியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால். அண்ட் கையோடி கிச்சனையுமே க்ளீன் பண்ணி டிஷ்வாஷரையுமே ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ இனி ரெஸ்ட்டு தான், டின்னர் பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே, டின்னருக்கு வந்து பேக்டு பாஸ்தா தான் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸி பண்ணுறது. ஸோ அது பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன்.